கோட்டேரி பிரிட்ஜுக்கிட்ட டீ மாஸ்டர். மச்சான் டீ சொல்லு கடை பேர். மச்சி ஒரு டீ சொல்லு கடை பேர். மூலிகை பாருங்க, மூலிகை பாதாம் பிஸ்தா ராகிங் பால் என்னென்ன இருக்கோ அதை நாட்டு சக்கரை. ஒரு நாட்டு சக்கரை மாஸ்டர் தான். மசாலா டீ, மசாலா டீ போடுறாரு. கஸ்டமருங்களே அவங்க வேலை செஞ்சு அவர் டீ கட்டி கொடுத்தா வாங்கி அவங்க போட்டு கூட. நாட்டு சக்கரை போட்டு வெறும் 10 ரூபா. ராகிங் பால், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு என்னென்ன டீ இருக்கும் மசாலா உள்ளது எல்லாம் அண்ணன் டீ சாப்பிட்றாரு. எப்படி வெறும் 10 ரூபா தான் டீ. எது கேட்டாலும் 10 ரூபா கொடுக்குற ஒரே மாஸ்டர் இவர் தான். சமூக அக்கறை உண்டு, 4 பேர் நல்லது செய்யணும்னு சொல்லி டீ போடுறாரு. யாரும் எதிர்பார்க்க டீ குடிச்சுறாம இந்த டீ சாப்பிட்றப்ப தான் அவர்கிட்ட வேலை செய்கிறவன். ஆனால் அவர் எல்லா கிளாஸு எல்லாத்தையும் சுத்தமாக எப்படி கழுவி வைக்கிறாரு பாருங்க. எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். எல்லா வேலையும் மாஸ்டரு ஓனரே செஞ்சிடுவார். அதே வேலை செய்கிறோம் எப்படி நம்ம எவ்வளோ அழகாக பெற்ற காயில் குளிச்சுக்கிறது எப்படி வந்து நம்ம அவர் தான் வேலை ஆகுது. ஆனால் இவர் தான் எல்லா வேலையும் பாருங்க. டீ போடுறது சுத்தம் இங்கே பாருங்க. கிளாஸ் எப்படி சுத்தண்ணி ஊற்றி கவுறாரு. இதுதான் ஒரு வேலை பக்காவாக பண்ணி யார் வந்தாலும் டீ அப்படியே அழகாக பண்ணி கொடுப்பாரு. அவரோட வேலையை தான். டீ எப்படி போடுறாங்க நாட்டு சக்கரை பாருங்க. நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை போட்டு டீ எப்படி போடுறாரு பாருங்க. நாட்டு சக்கரை இதுதான் ஒரு டீ போடுற ஸ்டைலு. பாரு வேலைக்கு வர்றவர் எப்படி வர்றாரு, எந்த டைம் அனுப்புறேன் வராம சொல்ல. நாட்டு சக்கரை டீ பாருங்க. டேப்பு வச்சுக்கிறாப்புல. டேப்பு தெரியுது, அதை தெரிஞ்சு பாருங்க. டேப் எடுங்க தான் டேப்பு வச்சுக்கிறாருங்க. டேப்பில் புக் பண்ண பார்சல் வந்துனே இருக்கு அவருக்கு. டேப்பில் பார்த்து பார்த்து என்ன மூலிகையில் என்ன டீ போடணுமோ பக்காவாக போட்டுருவார். அப்பப்போ பார்த்து எல்லாமே பண்ணுவார்.